எல்லோருக்கும் வணக்கம். இப்போ புதினா ஒரு கட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். புதினா சட்னி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். புதினா வதக்கிறதுக்கு என்னென்ன போடலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு, 2-3 துண்டு இஞ்சி, 2-4 பச்சை மிளகா, ஒரு 4 காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதில் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். நல்லா இதை வதக்கிக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரு 5-6 பீஸு தேங்காய் சேர்த்துக்கலாம். புதினாவை இதோட சேர்த்துடலாம். ஒரு கட்டு புதினா வதங்கின உடனே கொஞ்சமாக ஆயிடுச்சு. நான் 2 தக்காளி போட்டிருக்கேங்க. அதனால் நான் புளி சேர்க்கலை. எனக்கு அந்த தக்காளியோட புளிப்பே போதும். நீங்கள் வேணும்னா புளி சேர்த்துக்குங்க. சூடு ஆறினோடனே இதை அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இது கூட உப்பு போட்டு தேவையான அளவு இதை அரைச்சிடலாங்க. புதினா சட்னி தாளிச்சிடலாம். இது கடுகு உளுத்தம் பருப்பு. புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு, சாதத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பசிக்காதவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். புதினா சட்னி நல்லா பசியை தூண்டும். ரொம்ப நல்லது உடம்புக்கு கூட. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சகுந்தலா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.